திருப்பூர் அருகே நல்லதங்கால் ஓடை நீர்த்தேக்க அணைக்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் முழு இழப்பீடு கோரி கருப்பு பொங்கல் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பொன்னிவாடியில் உள்ள நல்லதங்கால் ஓடை நீர்த்தேக்க அணைக்கு நிலம் அளித்த விவசாயிகள் முழு இழப்பீடு கோரி 150 நாட்களுக்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் போராட்ட பந்தலில் கருப்பு பொங்கல் வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முழு இழப்பீடு வழங்கப்படவில்லை என்றால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சேரன் மகாதேவி அருகே 50 நாட்களிலேயே நெற்கதிர்கள் வந்ததால் அதிர்ச்சி அடைந்துள்ள விவசாயிகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் கரிசூழ்ந்தமங்கலம் கன்சாபுரம் பகுதிகளில் விவசாயிகள் அம்மன் பொன்னி என்ற ரக நெற்பயிரை தனியார் நிறுவனத்திடமிருந்து வாங்கி சுமார் 80 ஏக்கர் அளவில் பயிர் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதில் 120 நாட்கள் கழித்து வர வேண்டிய கதிர்கள் 50 நாட்களிலேயே வந்துள்ளது. இதனால் ஏக்கருக்கு 40 மூட்டை நெல் கிடைக்க வேண்டிய இடத்தில் 2 மூட்டை மட்டுமே கிடைக்கும் என வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளனர். வரும் 21ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் கள் இறக்கி சந்தைப்படுத்தும் அறப்போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு கல் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கள்ளை இறக்கி விற்பனை செய்ய அனுமதி அளிக்க தமிழக அரசை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறும் என அவர் கூறியுள்ளார். கோவையில் பொங்கல் விழாவை ஒட்டி வாழ்த்து சுவரொட்டி ஒட்டிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலிகோணாம்பாளையத்தில் வாழ்த்து சுவரொட்டிகளை ஒட்டி கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஆசிக் மற்றும் பாலாஜியை 10க்கும் மேற்பட்டோர் தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த ஆசிக் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி நாம் தமிழர் கட்சியினர் காவல் நிலையம் முன்பு திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பு நிறுவன ஊழியர்கள் நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க கோரி காலி பானை வைத்து பொங்கல் கொண்டாடும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனங்களான பாசிக் மற்றும் பாப்ஸ்கோவில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு 60 மாதங்களுக்கு மேலாக ஊதியம் வழங்கப்படாமல் உள்ளது. இதனையொட்டி அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் நிலுவையில் உள்ள ஊதியத்தை உடனே வழங்க கோரி அரிசி வெல்லம் இல்லாமல் காலி பானையில் பொங்கல் வைக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.